தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சார் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது என்ன ஒரு கர்வமா பேசினார் பாத்தீங்க தானே. அதே மாதிரி உண்மையாவும் நேர்மையாவும் வெளிப்படையாவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு அரசு இப்போ 10 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். அவரு சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தமிழ்நாடு அரசு கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை அப்படிங்கிறத தெரியும்னு சொல்லியிருந்தாரு. முக்கியமா வெள்ளை அறிக்கை வெளியிடுறதாகவும் சொல்லியிருந்தாரு. அதற்காக எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க எப்போ வரும் அப்படிங்கிறது. எங்களோட திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக மக்களோட பணத்தினால எதுவும் கை வைக்க மாட்டோம். அப்படி காசு இல்லை அப்படின்னா எங்களோட சொந்த பணத்தை கொடுத்தாவது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம்னு தான் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டிருக்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டா கண்டிப்பா அவருக்கு கால அவகாசம் கொடுக்கறதா சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டோட முதலமைச்சரா விஜய் சார் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய அறிவிப்புகள் உடனுக்குடனே வெளியாகிட்டு இருக்குது. அதே மாதிரி பொய்யான வாக்குறுதிகள்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்பதான் தமிழ்நாடு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்கள் வரும்.